அட, ஏய் என்ன என்ன வித்தியாசமான இதில் இருக்கா? வாடி, வா வா. என்னது, நீ ஏன் இப்படி வந்திருக்கா? சித்தாள் வேலைக்கு போகிறது மாதிரி. நான் பக்கத்து வீட்டில் தானடி இருக்கேன். அதுக்கு போய் ஒரு சேலை கட்டணும், அதனால தான் சும்மா ஒரு சட்டு இருந்து அதை தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். ஆமாம், இனிமேல் என்னதை செய்யறதுக்கு. ஆமாம், நீ என்ன தலையில் ஹெல்மெட்டை வச்சுக்கிட்டு இருக்கா? நீ எதுக்கு? அப்படியா? இல்லை, ரோட்டில் போகிறவியலையே ஹெல்மெட்டு வைக்காம போகிறாவ, வண்டியில் போகிறவிய. நீ இன்னும் தலையில் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கா? எட்டு முதல்ல அதை. சரி சரி, என்னது இதை கலத்தணுமா? நாய் வேண்டாண்டி. சரி, இந்த சூட்ல இப்படி தலையில வச்சுட்டு இருக்கா? எடுத்து கிளவி எதுக்கு வச்சு? எப்படியா? ஏன் அழுதுகிட்டு இருக்கா? என்னத்துக்கு அளவுண்டிய நிலைமணி? கல்யாணம் கழிஞ்ச நாள்ல இருந்தேன் என்னைக்கு நான் கிச்சனுக்குள்ள போகணும், அன்னையில இருந்தே ஒரே அழுக தாண்டி. என்னடி சொல்றானே? ஐயே, பெரிய வல்லவரு, நல்லவரு, வல்லவரு, நாளும் தெரிஞ்சவருன்னு சொன்னாவ. நீ இப்படி சொல்லுவ? வீட்டுக்காரியே நீ இப்படி சொல்லிட்டு இருக்கா? கூட இருந்து பழகிட்டு என்ன சொல்ல? நல்லவரு, வல்லவரு, நாளும் தெரிஞ்சவரா? நீ அதை சொல்லாத. நல்லவருன்னு சொல்லிக்க, வல்லவருன்னு சொல்லிக்க, நாளும் தெரிஞ்சவருன்னு மட்டும் சொல்லாத. சொன்னேன்னா எனக்கு கிட்ட கோபம் வரும். சொல்லிட்டேன், நாளும் தெரிஞ்சவரை இப்படி பண்ணுவாரு. என்னது? அப்படி என்ன தெரியல? அறிவா இல்ல? பாரு, என்னது? என்ன ஷாக்காக? கல்யாணம் கழிஞ்ச நாள்ல இருந்து இப்படிதான் ஆள வச்சுட்டு இருக்காரு. ஏண்டி, என்ன ஆச்சு? இதுக்கு போய் இந்த அழுகையா நீ? ஒண்ணு இல்ல, சொல் புத்தி, சுய புத்தி இருக்கணும், அல்லது சொல் புத்தியாவது இருக்கணும். ரெண்டு புத்தியும் இல்லை, அதனாலதான் டெய்லி இப்படி அழுதுகிட்டு இருக்கு. அதுதான் ஒரு மாற்று ஏற்படாது. என்னைக்கு அழுதுகிட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு அதை வெள்ளிக்கிழமைய மாட்டு வேற அழுதுகிட்டு இருக்க முடியுமா? அப்படி அதனாலதான் சொல்யூஷன் ஆட்டு இதை இன்னைக்கு அவங்கள்ட்ட புட்டிக்கு வாங்கி நான் இதை போட்டுட்டு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் பரவாயில்லை. அதனால இங்க பாரு, ஒரே அழுக. இது எல்லாருக்கும் வர்றது தானடி. வீட்டுல வேலைன்னு இருந்தா ஒண்ணு இப்படி வரதானே செய்யும். அதுக்கா போய் அழுதுகிட்டு இருக்கா? இது உலகத்துல பொம்பளைகளுக்கு எல்லாம் வேலைன்னு வந்தாச்சுன்னா இப்படி ஒண்ணு நடக்க தானடி செய்யும். அதுக்கு ஏன் இப்படி போய் அழுதுகிட்டு கிடக்கா? இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குடி. என்ன சொல்யூஷனு? இது எல்லாருக்கும் வெங்காயத்துக்கு தோல் உரிச்சா கண்ணீர் வரதாண்டே செய்யும். அதுக்கு ஹெல்மெட் வேற வெள்ளிக்கிழமையா மாங்க அழுதுகிட்டு இருக்கா? ஊர் உலகத்துல நடக்காததுன்னு சொல்லுவா நீ? எல்லாருக்கும் நடக்கதான் செய்யும். ஆனாலும் நான் இவியல்கிட்ட இந்த முடியல. சும்மா கொஞ்சம் கண்ணீர் வரும், அதுக்கு தேம்பி அழுகுது. என்ன தேம்பல் தாம்பா? அந்த கத்திக்கு நுனியில ஒரு வெங்காயத்தை குத்தி வைக்கணும்டி. முதல்ல வச்சுட்டு கட் பண்ண தொடங்கு, கண்ணீர் ஒண்ணு வராது. அதுக்கு இந்த அக்கா போறா. என்னடி சொல்லுவா? இது இப்படி நுனியிலையா குத்தி வைக்கணும்? கையில குத்துதே, இப்படி குத்தி வச்சுட்டு இப்படி கட் பண்ணணுமா? என்னடி, நான் நல்லா சொல்லி கண்ணீர் வராத வெங்காயத்தை வாங்கிட்டு வாருங்க. நீ
கல்யாணம் கழிச்ச நாள்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாடு கேட்கணுமே, என்னைக்கு அறிஞ்சாலும் இந்த கண்ணீர் வர வெங்காயத்தை தான் வாங்கிட்டு வர்றாங்க. இப்படி ஒரு மனுஷன், இந்த மனுஷனை அறிவு கட்ட வேண்டி சொல்லாம எப்படி சொல்றது? இது உனக்கு தாண்டி புத்தி இல்ல, அவர் தெளிவாதான் இருக்காரு, உனக்கு தான் புத்தி கிடையாது. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும்.